என் வாழ்க்கையை அழிக்க நான் தயாரா இல்ல. என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சொல்றது கேளு வைஷு. வைஷு அவங்க போய் சொல்றாங்க வைஷு. ஏண்டி என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டியா? என்னடா பண்ற? தலைவரே இதுல இருந்தே தெரியுதுடா உன் லட்சணம் என்னன்னு. ஆனா உன் அம்மா உன்னை கெட்டவன் சொல்லும் போதே தெரிஞ்சது நீ எந்த அளவுக்கு மோசமானவன். பெத்த அப்பனையே கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்க, கூட பிறந்த தம்பிய அழிக்க நினைச்சிருக்க. எல்லாத்தையும் தாண்டி அவன் நடத்த கெட்டவன் வாய் கூசாம போய் சொல்ற. இந்த மாதிரி ஆளை என் கட்சியில வச்சிருந்தா அது என் கட்சிக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம். உன்னை பத்தி தெரியாம மக்கள் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்டவன் என் கட்சியிலேயே இருக்க கூடாது. உன்னை என் கட்சியில இருந்தே நீக்கிறேன். என் கட்சியில அடிப்படை உறுப்பினரா இருக்க கூட தகுதி இல்லாதவன் நீ. கமிஷனர் சார், இவன் மேல கொலை முயற்சி கேஸ ஃபைல் பண்ணி ரிமாண்ட் பண்ணுங்க. ஓகே சார். தலைவரே நான் எந்த தப்பு பண்ணல, நம்புங்க தலைவரே. நான் எந்த தப்பு பண்ணல தலைவரே. நம்புங்க தலைவரே, ப்ளீஸ் தலைவரே. இவன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க. இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் ஹிம். மாமா எப்படி இருக்காருமா? மாமாவை ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க. வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அம்மா ரொம்ப நன்றிமா. நீங்க மட்டும் வரலன்னா அந்த கல்யாணம் நடந்திருக்கும். இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை நாசமாயிருக்கும். இப்ப நீங்க வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காப்பாத்தல, என் அக்காக்கு நீதி வாங்கி கொடுத்திருக்கீங்க. என் அக்காவை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப நன்றிமா. பரவாயில்லமா, இனிமே எந்த உதவினாலும் என்கிட்ட கேளு.